இவங்க யாரும் உனக்கு தகவல் சொல்ல, அப்படிதானே? டே தீவா அண்ணே, அவ கையில இருக்க போனை வாங்கி காலையில இருந்து யாராருக்கெல்லாம் போன் பண்ணிருக்கான்னு செக் பண்றா. அண்ணே, அண்ணே, கொடுங்க நீ, கொடுங்க நீ, கொடுங்க. அண்ணே, இன்னைக்கு காலையில இருந்து யாருக்குமே ஃபோன் பண்ணலண்ணே. அக்கா, நீங்க என்கிட்ட பேசி முடிச்ச உடனே கால் லாக்குள்ள போய் இந்த காலை டெலீட் பண்ணிருங்க. ஒருவேளை அவங்க உங்க போனை செக் பண்ணாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். சரிங்களா? சரி இந்து. சரிங்கக்கா. எல்லாரும் மேலேயும் சந்தேகமா தான் இருக்கு. ஏய், எல்லாரும் சேர்ந்துதான் நாடகம் ஆடுறீங்க. உண்மை மட்டும் தெரியட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. என்னங்க லட்டு சாப்பிடுறீங்களா? லட்டு கொடுக்குறான், பெரிய லட்டு. நான் கொடுத்தது எனக்கு திருப்பி கொடுக்குறேன். சொல்லு, நீ தானே இந்த ஏரியால கஞ்சா பிசினஸ் பண்ற? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் உன்னை ஃபுல்லா செக் பண்ணணுமே. நான் என்ன பிசினஸ் பண்ண, என்ன விடுங்க. சொல்லு. என்ன மிஸ்டர் மணி, ரொம்ப தீவிரமான விசாரணையா இருக்க? இல்ல சார். என்னையா இல்ல நொல்லன்னு வெளியே வா. ஒரு பொம்பளை நைட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படியே வந்தாலும் ஒரு லேடி கான்ஸ்டபிளை வச்சுதான் கேஸை என்கொயரி பண்ணணும். என்கொயரி முடிச்சு மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? இல்ல சார், வண்டிக்கு சரியான டாக்குமெண்ட் இல்ல, அதனாலதான் சந்தேகத்தினால அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளவுதான் சார். எதுவா வேணாலும் இருக்கட்டும், நீ எப்படி அவங்கள தனியா கூட்டிட்டு வந்து ட்ரெஸ்ஸை செக் பண்ணலாம்? என்ன பொறுக்கி வேலை பண்றியா? டிபார்ட்மெண்ட் உன்ன மாதிரி ஆளுங்களால தான் அசிங்கப்படுது. பார், நான் அடிச்சதை எங்கேயாச்சும் வெளியே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்ச, நான் எதுக்காக உன்னை அடிச்சேன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். வேண்டாம் சார். அப்புறம் உன் சீட்டு மொத்தமா கிழிஞ்சிரும். ஜாக்கிரதை. முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏலியா? சாரி. ஏய், ஒழுங்கா கேளு. சாரி சிஸ்டர். நீங்க வாங்கம்மா. ஆளப்பாரு. நீங்க சரியான டைம்ல வந்தீங்க. நீங்க மட்டும் எதிர்ச்சியா வரலனா என்ன நடந்திருக்கும்னே தெரியல. இல்ல இல்ல, நான் எதேச்செல்லாம் வரல. உங்களுக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன். எனக்கு இங்க பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ்ல இருந்தேன். அப்பதான் கருணா சொன்னதா சொல்லி எனக்கு பாண்டி போன் பண்ண. சொல்லு பாண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சிவா சார். ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது.
என்ன விஷயம் சொல்லு. நம்ம கருணா ஒய்ஃப் இந்து நம்ம ஏரியா ஸ்டேஷன்ல ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம். கருணா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தான். கருணா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கான். நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? அதுக்கு என்ன, நான் பாத்துக்கிறேன். ஆமா, கருணாக்கு என்னாச்சு? பைக்கில் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். அதான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அப்படியா? சரி, நான் அவனை அப்புறமா வந்து பார்க்குறேன். நான் இப்போ இங்கே ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். கர்ணாவும் பாண்டி உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸு? நாங்கள் சின்ன வயசுல இருந்தே அநாத ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்தோம். ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பையில படுத்து ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். வளர்ந்ததுக்கப்புறம் அவன் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். நான் எவ்வளவோ அவன்கிட்ட சொல்லி பார்த்தேன், நீ பண்றது தப்புடான்னு. ஆனா அவன் காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. விசுவாசம் நன்றின்னு அவன் அண்ணன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். உங்களை பத்தி ஒரு நாள் கூட கருணா என்கிட்ட சொன்னதே இல்லையே. அதுதான் கருணா. அவன் எனக்கு செஞ்ச உதவிக்கு அவன் என்கிட்ட என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் அவன் உதவின்னு என்கிட்ட ஒண்ணு கூட கேட்டதே இல்லை. இப்பதான் முதல் தடவை உங்களை காப்பாத்த சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். கருணா அப்படின்னு ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு? அது நேரம் வரும்போது கருணாவே உங்ககிட்ட சொல்லுவான். அதை அவன் சொன்னாதான் சரியா இருக்கும்.